அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஸ்வாதி ராம்குமார் வழக்கு. இதில் ஸ்வாதியை எப்படி ராம்குமார் கொன்னா அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. ப்ரீவியஸில் பார்ட்ஸில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே சொல்லி கொடுக்க நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம் மக்களே. ஸோ இன்றைய விஷயத்தில் ராம்குமார் ஸ்வாதியை கொல்லலை அப்படின்னு ஒரு சில தியரிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பல பேர். ஸோ தியரிஸை ஃப்ரேம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் தான். இப்போ இந்த தியரிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு அருவருப்பாக எந்த அளவுக்கு ஓட்ட தியரி அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் மிக முக்கியமாக ஸ்வாதியை ராம்குமார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வாட்ஸ்அப் சேட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸ்வாதி ராம்குமார் வழக்கில் ராம்குமார் ஸ்வாதியை கொலை பண்ணலை. ராம்குமார் கொலை நடந்த இடத்துல இருந்து அந்த கொலையை பார்த்தவன் அப்படின்னு சில தியரிஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு மக்களே. இந்த தியரிஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதற்கு பிறகு இந்த தியரியில் அவங்க பல விஷயம் அடுக்குறாங்க. அந்த அடுக்கிறதுல எல்லாமே எவ்வளவு ஓட்டைகள் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் மக்களே. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு பெண் அவங்கள ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், டார்ச்சர் பண்ணுறான், அதுக்கு அவங்க திட்டுறாங்க. இவன் எந்த அளவுக்கு பின்னாடி துரத்துறத இவன் உரிமைன்னு நினச்சிக்கிறான். அதான் தப்பு. ஸ்டாக்கிங் இஸ் அ க்ரைம். உரிமைன்னு நினச்சிக்கிறானோ அந்தளவுக்கு அவங்க வெறுப்பை அவங்க சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது. அதுக்காக கத்தி எடுத்துகிட்டு அருவா எடுத்துகிட்டு நீ என்னை எப்படி தேவாங்கன்னு திட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வாயிலே வெட்டுறான். அவங்க வெட்டினதில் அந்த அதிர்ச்சியில் கீழே விழுந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 வெட்டி போட்டு அவன் போகலாம். ஸோ இப்படிப்பட்ட கொடூரமான கொலை தான் இந்த கொலை. இப்போ இந்த கொலையில் எப்படி இவங்க மறைக்கிறதுக்கு தியரிஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க, அந்த தியரிஸில் எவ்வளோ ஓட்டை இருக்கிறது பார்த்தாகணும். அதுக்கு மேலே மக்களே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வாதி கொலை பண்ணப்பட்டதுக்கு பிறகு அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே ஃபார்ம் பண்ணப்பட்டது. என்னென்னு பார்த்தால் ஸ்வாதிக்கும் பிலால் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கும் திருமணமாகி இருந்தது. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே என்ன ஆச்சுனால் பிலால் மாலிக் ஒரு முஸ்லீம், ஸ்வாதி ஒரு பிராமண பெண்ணு. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வாதி சித்தப்பா ஆர்எஸ்காரரு. ஸோ அதன் மூலியமாக பல பிஜேபி நபர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிந்ததற்கு பிறகு சில நபர்கள் எஸ்வி சேகர் மாநாடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் ஜிஹாத்து, அதனால் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது முற்றிலும் மிக மிக தவறான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஏன்னா லவ் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே இங்கே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக மக்களே, லவ் ஜிஹாத் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் வேறு. நீங்கள் லவ் ஜிஹாத்துக்கான அர்த்தம் நம்ம பல சொல்லியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இதே மாதிரி தான் ஒரு பெண் ரீசெண்ட் பாஸ்டில் ஒரு 3-4 months பேக் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை உங்களுக்கு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒருத்தன் வெட்டிட்டான். ஸோ வெட்டினது ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவன். இவங்க பிஜேபிக்காரங்க அப்படின்னோடனே லவ் ஜிஹாத்துன்னு சொன்னாங்க. லவ் ஜிஹாத் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வெஞ்சன்ஸில் ஒருத்தன் வெட்டான்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதனை பிஜேபி இங்கே எஸ்வி சேகர் போன்றாக்கள் தப்பு செஞ்சார்கள். அதை நம்ம இங்கே சுட்டி காட்டி ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது என்னென்னால் வேறு மதத்தை சேர்ந்த பெண்களை, முக்கியமாக ஹிந்துஸ் இல்லை அதர் கிறிஸ்டின்ஸோ ஓடவா, ஹிந்துஸ் தான் இங்கே மெயினாக டார்கெட் பண்ணப்படுகிறதா சொல்கிறாங்க. வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்களை தீவிரவாத அமைப்பை சேர்ந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த சில நபர்கள் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி இந்த பெண்களை அழைத்து கொண்டு போய் மதமாற்றம் செஞ்சு அவர்களை தீவிரவாதிகளாகவும் சூசைட் பாம்பர்ஸாகவும் இல்லை ஒரு சில நாடுகளில் தீவிரவாதிகளுக்கு அடிமைகளாகவும் விற்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத லவ் ஜிஹாத் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போது இந்த இடத்துல கொலை பண்ணுறதுக்கும் லவ் ஜிஹாதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதை ஒரு முற்றிலும் மாறுபட்ட டைமென்ஷன்ஸில் டெஃபினிஷன் கொடுத்து இந்த வழக்கை திசை திருப்ப பார்த்திருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக ஃபஸ்ட்டு பார்க்கப்பட்டு அதற்கு பிறகு இல்லை குற்றவாளி இங்கே கொலை பண்ணவன்
கொலை பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டது தலித் சமூகத்தை சேர்ந்த நபர் அப்படின்றது வந்ததுக்கு பிறகு இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற விஷயம் மறையுது. இது மறைஞ்சப்ப என்ன ஆகுதுனால் இரு சமூகத்தை சேர்ந்த பிரச்சனையாக பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இந்த ஜாதி பிரச்சனையாக மாறுது. இது எந்த அளவுக்கு அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அவர்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த பெண் மீது வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிற மக்களே எவ்வளோ அபத்தம் நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது ராம்குமார் கொலை பண்ணல, அவன் கொலை பண்ண இடத்துல யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ண இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்த சாட்சி தான் ராம்குமார்னு சொல்லிட்டு சில பைத்தியங்கள் பேசிச்சிங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு சொல்கிற மக்களே, சரி ராம்குமார் கொலை பண்ணலன்ற வாதத்தை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாமே. லெட்ஸ் கம் இன் ஆர்குமெண்டேட்டிவ் மேட்டர். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு பேசலாம். ராம்குமார் கொலை பண்ணல, சரி கொலை பண்ணல. தமிழக காவல்துறை 2 நாள் to 3 நாள் நினைக்கிறேன், 3 நாள் வரைக்கும் இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒருத்தவங்க கிடச்சிருக்கு எங்களுக்கு, இந்த நபரை வச்சு நாங்கள் உள்ளுக்குள்ளே விசாரித்து பார்க்கும் பொழுது இவனை மாதிரி தான் தெரிஞ்சு கொலை பண்ணவன் சொல்லிட்டு அந்த இடத்துல சுவாதி கொலை பண்ணப்பட்ட இடத்துல இருந்த நபர்கள் சாட்சியம் சொல்கிறார்கள். அப்போ இவனை எங்கேயாச்சும் பார்த்துருந்தா தகவல் கொடுங்க, சன்மானம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போது ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் மக்களே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து பட் இன்னும் படிப்பு முடிக்கல, அரியர்ஸ் இருக்குது, தட்ஸ் டிஃப்ரெண்ட் செனாரியோ. ராம்குமாரால் ஃபேஸ்புக் பார்க்க தெரியும், அந்த ஊரில் எல்லோரும் பேப்பர்ஸ் பார்ப்பாங்க, நியூஸ் பேப்பர் பார்க்குறதுன்னு சாதாரண விஷயந்தான். அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் டிவி பார்ப்பாங்க, டிவியில் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை போட்டு 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 காமிச்சு இப்படி ஒரு பையன் ஓடிருக்கான், இவனை சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னாங்க. இந்த இடத்துல உண்மையாலுமே ராம்குமார் கொலை பண்ணலப்பா அப்பாவின்னு வச்சுக்கலாம் மக்களே. அப்பாவி என்ன பண்ணியிருக்கணும், டக்குன்னு கிளம்பிக்கினா என் ஃபோட்டோ மாதிரி இருக்குது, என்ன மாதிரியே இருக்குது, எங்கிட்ட இது மாதிரி சட்டை ஒன்று இருக்குது, இதான் அந்த சட்டை, அந்த சட்டையை நான் இங்கே வச்சுருக்கேன், அது எந்த ரத்தக்கரையுமே இல்லை, ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா போலீஸ் சொன்னாங்க அந்த சட்டையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அது அதில் ரத்தக்கரை இருக்குன்றதையும் அவங்க வெளியே மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போது அந்த சட்டை எங்கிட்ட இருக்குது, இதான் அந்த சட்டை, ரத்தக்கரை எதுவுமே இல்லையே, நான் தான் இங்கே வச்சிட்ருக்கேன், என் வீட்டில் தான் வச்சுருக்கேன், என் பேக்கில் தான் வச்சுருக்கேன், என்ன மாதிரியே இந்த யாரோ ஒரு என்ன மாதிரி என்னுடைய உருவத்துலேயும் என்னையுமே ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, சந்தேகப்படுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு நபர் வெளியே வந்ததும் டாப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு மக்களே ஒன்று. இப்போது ராம்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா, ராம்குமார் கொலை பண்ணலையா, அந்த ஃபோனை கொண்டு போயிட்டானா, செத்ததுக்கப்புறம் டிவி நியூஸில் ஸ்வாத்தின்னு சொல்லிட்டு பேர் சொன்னாங்களாம், அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கில் ஸ்வாத்தின்னு சர்ச் பண்ணானா அப்படின்னு சில பைத்தியம் சொல்லிச்சிங்க. நம்ம அதை உண்மையே எடுத்துக்கலாம் மக்களே. அப்போது ஸ்வாதி அந்த வழக்கை ராம்குமார் ஃபாலோ பண்ணிருக்கான். அப்படி ஃபாலோ பண்ணிருக்கிறதுனால ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுறாங்க போலீஸு, அதையும் ஃபாலோ பண்ணியிருப்பான், அது என்ன மாதிரி இருக்குன்றதையும் அவன் பார்த்துருப்பான். அப்போது என்ன சந்தேகப்படுறாங்க போலீஸு, நான் ஒரு தப்பும் பண்ணலையே அப்படின்னு ஏன் ராம்குமார் வெளியே மீடியா கிட்டே பேசலை? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவன் கிளம்பி என்ன பண்ணியிருக்கலாம், நேராக அங்கே இருக்கக்கூடிய இவன் தலித் சமூகத்தை சேர்ந்தவன், அங்கே பல விசிக்கு ஆட்கள் இருப்பார்கள், அங்கே போய் பார்த்து இல்லை உங்கள் ஏரியா எம்எல்ஏ கிட்டே போயிட்டு அண்ணே இந்த மாதிரி என்ன சந்தேகப்பட்டு வீடியோ போட்டிருக்கிறாங்க, ஃபுட்டேஜ் போட்டிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல, இந்த மாதிரி சட்டை என்கிட்ட இப்போ கையில் வச்சுருக்கேன், நான் இதான் அந்த சட்டை, நான் ஒரு தப்பும் பண்ணல, என்னை சந்தேகப்படுறது காவல்துறைன்னு சொல்லிட்டு போய் எம்எல்ஏ பேசியிருக்கலாம். ஏன்னால் அவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ கிட்ட போய் சொல்வதன் மூலியமாக இதுக்கு ஒரு விமோசனம் கிடச்சிருக்கும். இப்போ தப்பே பண்ணல ராம்குமார் அப்படின்னால் இந்த விஷயங்களை ஏன் ராம்குமார் செய்யவில்லை? அப்போது இவங்க வைக்கக்கூடிய அஜெண்டாவில் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் மக்களே. செகண்ட் பாயிண்ட்டு, அவன் நேரில் பார்த்த சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அதையும் உண்மைன்னு எடுத்துக்கலாம். அவன் நேரில் பார்த்த சாட்சி, அவன் கொலை பண்ணல, கொலைகாரம் இல்லை, அதையும் உண்மைன்னு எடுத்துக்கலாமே. அப்போது யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், அதில் ஒருத்தன் சொல்கிறான் மொத்தம் ஒருத்தர் 2 பேர் கொலை பண்ணல, பல பேர் வந்திருப்பாங்க, சேர்ந்து 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னும் 2 பேர் மாற்றி மாற்றி வெட்டினாங்கன்றதான் இங்கே சில பேர் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. நாம் அதை உண்மைன்னு எடுத்துக்கலாம் மக்களே, நம்ம பொய்னு உண்மை எடுத்துக்கலாமே. அப்போது கொலை பண்ணவன் யாருன்ற ராம்குமாரை பார்த்துருக்கான். இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க, சரிங்க ராம்குமாரை கொலை பண்ணாங்க, அப்போது அந்த சுவாத்தியை கொலை பண்ணாங்க, அப்போது அந்த ராம்குமார் எங்கே இருந்தான்? பிளாட்ஃபார்மில் இருந்தானா, சேரில் உட்காந்துருந்தானா, தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தானா,
இல்லை பக்கத்தில் கடைகள் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனில், அங்கே டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. அஜெண்டா செய்பவர்கள் ராம்குமார் கொலை பண்ணல, நான் அவனை ஜெயிலில் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பைத்தியக்காரர்கள், சரிப்பா நீ கொலை பண்ண தங்கம், எங்கேப்பா தங்கம் நீ இருந்த? ஆனால் நான் டீ குடிச்சிருந்தேனே பக்கத்தில் நின்றுட்டு, பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருந்தானே, சேரில் உட்காந்துருந்தானே, இந்த தகவல் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. சாட்சின்னு சொன்னால் சாட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அந்த சமயத்தில் நீ எங்கே போயிட்டு இருந்த, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் போனேன், காலைல 6:30 மணிக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, தேவை என்ன இருக்குது, நீ எங்கே வேலை பார்க்குற, வேலை வெட்டியே இல்லாதவன், வேலை தேடிட்டு இருக்கிறவன் காலைல 6:38 அந்த ட்ரெயின் போனதுக்கு பிறகு அந்த இடத்துல அவ்வளோ டைமில் நீ அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன? உன் டிக்கெட் இருக்கா? எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கியிருந்த? அந்த ஊர் டிக்கெட் வாங்கியிருந்த அப்படின்னால் டிக்கெட்டு வாங்கிட்டு நீ சுவாதி கொலை பண்ணப்பட்டதுக்கு பிறகு நீ ஏன் கிளம்பி அந்த ஊருக்கு போகாமல் ஓடின? இப்போ செங்கல்பட்டு போக போகிற, தாம்பரம் போக போகிற அப்படின்னா தாம்பரம் டிக்கெட் வச்சுருந்தியா நீ? ஏனால் அந்த சுவாதி கொலை நடந்ததுக்கு பிறகு அங்கே இருந்த ஒரு 30-35 பேர் இருந்தாங்க மக்களே. அத்தனை பேரும் செங்கல்பட்டு ட்ரெயின் ஏறக்கூடியவர்கள். சுவாதி பிணம் அங்கே கிடைக்கிறது, அவங்களாம் கிளம்பி வேலையை பார்த்துட்டு அவங்க ட்ரெயின் பிடிச்சி போனாங்க. அப்போது ராம்குமார் கொலையை பார்த்தவன் என்றால் 6:37 அந்த இடத்துல கொலையை பார்த்த சாட்சி என்றால், அதற்கு பிறகு நீ ஏன் உன்னுடைய டெஸ்டினி ஒரு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்த ஊருக்கு நீ போகாமல் ஏன் அங்கேருந்து தப்பி வெளியே ஓடுன அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அடுத்தது 3வது பாயிண்ட், ராம்குமார் கொலை பண்ணல, அவன் கொலையை பார்த்த சாட்சி அப்படின்னால், அப்போ கொலை பண்ணவன் எப்படி இருப்பான், எப்படி இருந்தான், என்ன கலர் சட்டை போட்டிருந்தான், என்ன கலர் பேண்ட்டு போட்டிருந்தான், தாடி வச்சா தாடி வைக்கலையா, எப்படி முடி இருந்துச்சு, எத்தனை அருவா யூஸ் பண்ணாங்க, எந்த தகவலையுமே யார்ட்டையுமே அவன் சொல்லவே இல்லையா? ஒருத்தவன் கொலையை பார்த்துருக்கான் சாட்சின்னா அவன் தான் ஃபஸ்ட்டு பதறி போய் சொல்லுவான், அண்ணே நான் கொலை பண்ணல, என்ன கொலைகாரன் சொல்கிறாங்க, நான் பார்க்கல, இப்படி தான் இருந்தாமல், இப்படி சட்டை போட்டிருந்தான், இப்படி தாடி வச்சுருந்தான், வாயில் பான் பேக் போட்டு துப்பிட்டு இருந்தான், தலை என்ன போட்டிருந்தான் அப்படின்னு அவன் தான் சொட்டையாக தான் அவன் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவான் விஷயங்களை. அங்கே அடையாளங்களை அடுக்கடுக்காக அடுக்கியிருப்பான் ராம்குமார். ஆனால் ஒரு விஷயம் அப்படி வரவே இல்லை மக்களே. அவன் சரிப்பா அவனை பேச உடனே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவன் கூட ஜெயிலில் உட்காந்து உன்னோடனா கேஸ்கார மாதிரி பழகிட்டு இருந்த திலீப்ன்ற ஃப்ராடெல்லாம் ஏன் சொல்ல? இல்லை கேள்வி கேட்கவே இல்லையா? அந்த மாதிரி தம்பி நீ கொலை பண்ணலப்பா, யாருப்பா கொலைகாரன், எப்படிப்பா இருந்தான், என்ன மாதிரி இருந்தான், எத்தனை பேர் இருந்தாங்க, இது கேட்கலையா? இவன் சொல்லலையா? கட்டியிருந்தான் ராம்குமார். இவ்வளோ ஓட்ட பாருங்க மக்களே. அடுத்தது 7 வெட்டு ஒரே ஆள் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த 7 வெட்டு எப்படி வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு அந்த பொண்ணு வாயில் வெட்டினதுமே அந்த பொண்ணு பதறி போய் அவள் கீழே விழுந்துட்டான். விழுந்ததற்கு பிறகு ஒரு வெறித்தனமான மிருகத்தை போல் அவன் மாறி மாறி வெட்டுறான். அப்படி வெட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சில வெட்டு, இந்த பக்கம் சில வெட்டு, தள்ள வெட்டு, இந்த கண்ணுக்கிட்ட வெட்டுன்னு 7 வெட்டு வெட்டப்பட்டது. இன்னொரு விஷயம் வேறு, நீங்கள் போய் ஒருத்தனை அடிக்க போகிறீங்கன்னா, அடிக்க போய் நீங்கள் வெட்ட போனால் உடனே கையை எடுத்து நீட்டிடுவாங்க, தடுக்கிறதுக்கு நீட்டுவாங்க, அப்போ கையில் வெட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகஸ்பதி பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்குற மக்களே, ரோட்டில் சண்டை வருது, 2 பேர் பேசிக்கிறாங்க, பேசுகிறப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனு, ஒருத்தனை முகத்தை நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உடனடியாக கையை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இது எவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் நான் சொல்கிறேன் மக்களே. அப்படி இருந்தால் எவனையும் யாரும் கன்னத்தில் அறையவே முடியாது. ரோடு சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருது, பலாரும் வைக்கிறான் கன்னத்தில், வச்சதுக்கப்புறம் செகண்ட் அட்டாக் பண்ணும்பொழுது வேணால் தடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் த ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் அடி முகத்தில் விழுவது என்பது ஈஸியாக விழுந்துடும், ரிஃப்ளெக்ஸ் பண்ண முடியாத எதிர்பாராத நடக்கிற விஷயம். இங்கே ராம்குமார் அப்படிங்கிறவன் கொலை வெறியோட கத்தி எடுத்துக்கிட்டு வந்து அவன் நிற்கிறான் அப்படின்னால், இந்த இடத்துல கத்தி எடுத்துக்கிட்டு வந்து வெட்ட போகிறான், என் சுத்து போட போகிறாங்க அப்படின்னு ப்ராப்பராக பக்காவாக தெரிஞ்சு இருந்தால் தப்பிச்சு அங்கே ஓட முடியும் சுவாத்தியால், இல்லை எஸ்கேப் ஆக முடியும், கை வச்சு தடுக்க முடியும். எதிர்பாராத விதமாக வரான், பக்கத்தில் நிற்கிறான், பேகை வைக்கிறான் அப்படின்னு திடீர்னு பேக்லேருந்து கத்தி எடுத்து வெட்டுறான். எப்படி எதிர்பார்த்துருக்க முடியும் சுவாத்தியால்?
முதல் வெட்டு வாயில் வெட்டுறான். அவன் சொல்கிறான் அதுலேயும் கன்ஃபெஷனில், நான் வெட்டு வாயில் வெட்டினோடனே அவன் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெட்டு இந்த பக்கம் வெட்ட வந்தப்போ கொஞ்சம் நகர்ந்து போய் கழுத்தில் வெட்டிட்டேன், அப்புறம் மாற்றி மாற்றி நான் மூஞ்சில் வெட்டிட்டு போயிட்டேன்றான். ஹி வாஸ் கிவிங் கிளியர் கன்ஃபெஷன். 4 பேர் பிடிச்சிக்கிட்டு 2 பேர் கையை பிடிச்சிட்டு 3 பேர் வெட்டினாங்கன்னால் அந்த கையை பிடிச்சி வெட்டினதுலேருந்து அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டமில் இந்த கையில் ரத்தக்கட்டு இருக்கும், அந்த பொண்ணு கத்தி இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. அந்த பொண்ணுக்கு ரத்தக்கட்டு எதுவுமே கிடையாது, நீட்டாக இருக்கா. ராம்குமார் தான் பார்த்த சாட்சி என்றால் எத்தனை பேரையா வந்து வெட்டினாங்க அந்த பொண்ணை அப்படிங்கிறதுக்கு இதுவரை பதிலே இல்லை மக்களே. விசித்திரமான விஷயம். அடுத்தது பிஎம் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆஃப் ஸ்வாதி வந்து பல வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிது அப்படின்னு ஒரு பிரகஸ்பதி பேசிகிட்டு இருந்துச்சு. எவ்வளோ அப்சர்ட் பாருங்கள் மக்களே. ஜூலை 1 ராம்குமார் அரெஸ்ட் பண்ணப்படுகிறான். செப்டம்பர் மாதம் சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க. சார்ஜ் ஷீட் போடும்பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது யாரால் நம்ப முடியுமா? சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லேயே மெயின் பாயிண்ட். அண்ட் சார்ஜ் ஷீட்டில் எடுத்ததுமே இன்கொஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும், அதுக்கு பேக்கில் எஃப்ஐஆர் இருக்கும், இன்கொஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும். அதற்கு பின்பு தான் சாட்சி, விசாரணை, ஆதாரம் பூரா அடுக்கி வச்சுருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லாமல் ஒரு சார்ஜ் ஷீட்டை போடவே முடியாது. அண்ட் சார்ஜ் ஷீட் வாஸ் ஃபைல்டு இந்த செப்டம்பர் மந்த் இட் செல்ஃப். ராம்குமாருக்கு பெயில் கொடுக்காமல் சார்ஜ் ஷீட்டை போட்டு ஒரு காப்பி கையில் கொடுத்து ட்ரையல் நடக்க போகிறது. ட்ரையல் அவன் காப்பியும் கொடுத்தாச்சு அவனுக்கு. அதற்கு பிறகு தான் அவன் பயந்து போய் அவன் வந்து தற்கொலைப்பட்டு சாவறான். ஏனால் அவனுக்கு வெளியே சொல்லக்கூடிய, வெளியே தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வேறு, உள்ள நடக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்குது. வெளியே அவனை காப்பாற்றிடலாம்ப்பா, கொலைப்படாத பண்ணுறாங்க. ஆனால் உள்ளுக்கு அப்படி நடக்கலை. சார்ஜ் ஷீட் போடுறாங்க, அவனை வந்து கேஸ் உள்ள எடுக்கிறாங்கன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இன்னொரு விஷயம் சொல்லணும் மக்கள், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல ராம்குமாருக்காக வந்து நின்ன வழக்கறிஞர் அப்படிங்கிறவர் வேறு, கிருஷ்ணமூர்த்தி அந்த வழக்கறிஞர் வந்திருக்கார். அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் ஃபஸ்ட்டு வந்து ராம்குமாரோடைய அப்பா கிட்ட பெயிலுக்கு போகிறார். பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்போது ஒரு வார்த்தை கேட்குறாங்க அவர்கிட்ட, அக்யூஸ்டை பார்த்து கேட்குறப்போ, அக்யூஸ்டை நான் எதுக்குங்க பார்க்கணும் அப்படிங்கிறார். நியாயமான ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு ஜென்ரலாகவே ஒருத்தவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. உள்ளே போட்டதுமே ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. இதற்கு பிறகு ஒருத்தவர் வெளியே இருந்து பெயில் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னால் அவர் அக்யூஸ்டை போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டப்படி பார்த்தால் ஜெயில் இஸ் ஆப்ஷனல், பெயில் இஸ் மேண்டட்ரி. ஒரு செக்ஷன் கிராவிட்டியை வைத்துக்கொண்டு இவனுக்கு பெயில் 90 நாளில் கிடைக்குமா, 80 நாளில் கிடைக்குமா, 60 நாளில் கிடைக்குமா, அதுக்கேற்ற மாதிரி பெயில் போடுவோம் அப்படிங்கிறதான் பெயில். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, பல வழக்கறிஞர்கள் ட்ரையல் கோர்ட்டை வாதாடுற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்காது. ஆனால் பெயில் ஈஸியாக போட்டுருவாங்க. பெயில் தானே போட்டுறேன். ஏனால் பெயிலை பொறுத்தளவுக்கு இப்போ அக்யூஸ்டை பார்க்கணும், அக்யூஸ்டை விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது எதுவுமே அவசியம் இல்லை. அக்யூஸ்ட்னா குற்றம் சாட்டப்பட்டவரை போய் ஜெயிலில் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது பெயில் போடுறவங்களுக்கு. அவங்க வெளியே இருந்து அவங்க அப்பா வராரா சொல்கிற, அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க, போடுங்க ஏன்றாரு, காசு தராங்க, பெயில் போடுறாங்க. பெயில் போட்டு மூவ் பண்ணும்போது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. உடனடியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவன் தலித் சமூகத்தை சேர்ந்தவன் சொன்னதுமே அந்த இடத்துல ராம்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்மிஸ்டு மேஜிஸ்ட்ரேட் உள்ளே வந்துட்டு இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நபரை அவங்க ஒதுக்கி விட்றாங்க. நீங்களுமே வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் சமூகத்தை ஆள் இந்த பையன், நாங்கள் பார்த்துக்குறோம். ராமராஜ் உள்ளே இறங்குறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்கப்பட்டு கிருஷ்ணமூர்த்தி வெளியே அனுப்புகிறாங்க. இதற்கு கிருஷ்ணமூர்த்தி மேல் என்ன பழி சுமத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிஜேபி, அதாவது ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பிராமின்னு, ஸ்வாதி பிராமின்னு, இவரும் பிராமின்னு. ஸோ ஸ்வாதியோடைய அப்பாவே இந்த கிருஷ்ணமூர்த்தி அனுப்பி ராம்குமார்கிட்ட போயிட்டு வக்கீலா நீங்கள் போய் அவர் ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாராமா ராம்குமார் அப்பா கிட்டே போயிட்டு. ஏனால் ஸ்வாதியை கொன்னதே அவங்க அப்பா அப்படின்ட்டு ஒரு தியரி கிரியேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மக்களே, எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது நம்ம பொண்ணெலாம் யாராவது வெட்டி போட்டான், அவன் வந்து ஸ்டேஷனில் படுத்து அவன் இறந்து கிடக்கிறா அப்படின்னா ஒரு அப்பாவை நம்ம போய் இந்த பொண்ணை பார்த்தா தேம்பி அழுவோம். ஆனால் ஸ்வாதியோட அப்பா வந்து
கையில் தண்ணி பாட்டில் எடுத்து வந்திருக்காரு. தண்ணி பாட்டிலை வச்சுக்கிட்டு சுவாத்தியோடைய பணத்தை பார்த்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டே அங்கே தண்ணி குடிக்கிறாரு. அங்கே சைடில் சேரில் உட்காராரு. அப்போது இவர் தான் சுவாதியோட உண்மையான அப்பாவா அப்படிங்கிற சந்தேகமே வருது அப்படிங்கிற மாதிரி அஜெண்டா கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவன் சித்தப்பா வந்தாராம், ஃபோட்டோ எடுத்தாராம், அந்த ஃபோட்டோ எடுத்தாக்க அனுப்புனாராம். ஃபோட்டோவை எடுக்கிற வரைக்கும் நமக்கு டிவியில் பார்க்குறப்ப தெரியும். ஃபோட்டோ ஒருத்தவங்க அனுப்புனாரு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை நீ எப்படி சொல்ல முடியும்? எந்த ஆத்து சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஸோ அவங்க சித்தப்பா வந்து ரொம்ப கேஷாக அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாராம். அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சிட்டு இருந்தாராம். அவங்க அப்பா வந்து தண்ணி குடிச்சிட்டே பாட்டில் கையில் வச்சுருந்தாராம். தண்ணி குடிச்சிக்கிட்டே இந்த பொண்ணுடைய வந்து பாடியை பார்த்துட்டு இருக்காராம். அவங்க அம்மா இது வரைக்கும் எந்த மீடியாவும் கவர் பண்ணவே இல்லையாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே சுவாத்தியோடைய அப்பா போய்ட்டு உயர்நீதிமன்றத்தில் என்ன மனு போட்டார்னால், இந்த வழக்கில் இனிமேல் எங்ககிட்ட விசாரணை பண்ண வேணான்னு போலீஸுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கேட்டிருக்காங்க போய் கோர்ட்டில். ஏனால் விசாரணை பண்ணுறோன்னு வீட்டுக்கு தொடர்ந்து போலீஸ் வரும்பொழுது அது வேறு மாதிரியான கண்ணோட்டத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த வழக்கு தொடுக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த காரணத்தெலாம் வச்சு பார்க்குற பொழுது அது மட்டும் இல்லாமல் அழவே இல்லையா அவங்க வந்து அழவே இல்லையாம். சுவாத்தி அப்பா அழுவலியாம், சித்தப்பா அழுவலியாம். பப்ளிக்கில் வந்து அந்த பணத்தை பார்க்குறப்போ அழாமல் பார்த்துட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர்கள் தான் கொலை செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க அடுத்த வார்த்தை சொல்கிறானுங்க என்னென்னா, இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க, அவங்க சித்தாந்தமே கொலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தானுங்க. எவ்வளோ புல்ஷிட் பாருங்கள் மக்களே. அதாவது இது அடுத்த வார்த்தை வேறு, ஆதிக்க சமூகம், இது இன்னும் ஒரு குடின்பாங்க, மேட்டுக்குடி. நமக்குலாம் மேட்டு படம் தான் தெரியும் மக்களே, கார்த்தி நடிச்ச படம் தெரியும். இவங்க சொல்கிற மேட்டுக்குடி ஆதிக்க சமூகம், இவங்களே கொலை பண்ணிட்டு ராம்குமார் அப்பா கிட்ட கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த ஒரு அட்வொகேட்டை இவங்களே அனுப்பி சப்போர்ட்டுக்கு அமைச்ச மாதிரி அனுப்பி இந்த பில் கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதையை பின்னி பிணைஞ்சாங்க. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் சமூகத்தை இறப்பு ஏற்படுது என்றால் அந்த இறப்புக்கு சென்றதுலாம் தெரியும் மக்களே. அந்த ஒரு டெத்து சினாரியோவில் அங்கே உள்ள யாரும் பெருசாக கத்தி ஒப்பாரி வச்சு அழவே மாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு கஷ்டம். இப்போ நீங்கள் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க டெத்துக்கு போனீங்கன்னா அந்த ஒப்பாரி வச்சு அழுவுறது, அந்த பாடி எடுக்கும் பொழுது திடீர்னு ஒரு பொங்கி எழுந்து அழுவாங்க. இதெல்லாம் நீங்கள் உத்து பார்த்தா அவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். ஏனென்றால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய பெரியவர் இறந்து போயிடுவார், வயசான தாத்தா இறந்து போயிடுவார். அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொண்ணு ஒரு 4 பையன் இருக்கும். அந்த 5 பொண்ணும் அந்த தாத்தா இறக்கும் பொழுதோ இல்லை அந்த பாட்டி இறக்கும் பொழுதோ கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அந்த பாடி எடுக்கிற வரைக்கும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்போ நல்லபடியாக அழுது அமுச்சு வச்சவங்களே அப்படின்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது. அதனால் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் அழாமல் இருக்கிறது சரின்ற மாதிரி நம்ம பேச முடியாது. அவர்களுடைய கஷ்டம் என்னென்னால் ஜென்ரலாகவே டெத் சினாரியோவில் ஒப்பாரி வச்சு பயங்கரமாக அழுகிற மாதிரியான கஷ்டம் அவங்க கிடையாது. அதேமாதிரி பிராமின் சமூகத்து டெத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து அந்த டிங்னு இதெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் போட்டு ரோடு பூரா பூவெல்லாம் போட்டு அப்படிலாம் போய் அவங்க அடக்கம் பண்ணலாம் மாட்டாங்க. அதுமாரி இந்த மோளம் பரெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு கஷ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால் இவங்க தான் கொலைக்காரனுங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணதெல்லாம் த கம்ப்ளீட் புல்ஷிட் ஸ்டோரி மக்களே. இதையும் நம்ம பார்க்க வேண்டும். இது இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, ராம்குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ராம்குமார் கொலைகாரனே இல்லைன்னு வந்து பேசக்கூடிய பைத்தியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போலீஸ் தப்புங்கிறானுங்க, சட்டம் தப்புங்கிறாங்க, ஜட்ஜு தப்புங்கிறானுங்க. ஜட்ஜு வந்து அவங்க வந்து இது கடவுள் கிடையாது, மனுஷங்க தான், அவனை ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும், பணம் கொடுத்துட முடியும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறானுங்க. போலீஸ் தப்பு, ஜட்ஜு தப்பு, போலீஸ் டாக்குமெண்ட்ஸ் மொத்தமாக தப்பு, விசாரணை தப்பு, கோர்ட்டு தப்பு, ஊடகம் தப்பு, மீடியா எல்லாமே தப்பான். என்னடா பண்ணுன்னு கேட்டால் மக்கள் எழுச்சி வரணுமாமா. மக்கள் எழுச்சி வரணும், மக்கள் கொந்தளிக்கணும், மக்கள் வெளியே வந்து போராடணும், அப்போ தான் சரியாக கொண்டாங்க. எவ்வளோ ஒரு புல்ஷிட் பாருங்கள் மக்களே. நீங்கள் இந்த வழக்கை நீங்கள் அப்படியே எடுத்து கம்பேர்ட் வித் எனி வழக்கு பை ப்ரெசன்ட் கள்ளக்குறிச்சி கேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு தப்பை மறைக்க இந்த விசிகே பண்ணக்கூடிய அஜெண்டா பார்த்தீங்கன்னா, போலீஸ் தப்புன்பானுங்க, ஜட்ஜு தப்புன்பானுங்க, கோர்ட் தப்புன்பானுங்க, விசாரணை தப்புன்பானுங்க, எல்லோரும் தப்புன்பானுங்க. என்னடா பண்ணணும், அப்போ இப்போ தான் எங்கடா பிடிக்க போகிறீங்க, தூக்கி அமெரிக்கா நீங்கள் போக முடியும்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. மக்கள் இடிச்சு வரணும், மக்கள் கொந்தளிக்கணும். கொந்தளிச்சு என்ன பண்ணணும், கொந்தளிச்சு
ஆட்சியை கலைக்கணும். இது அவங்க மெயின் மோட்டிவ். இவங்க பொறுத்தளவுக்கு ஒரு கொலகாரனுக்கும் ஒரு ஃப்ராடுக்கும் சப்போர்ட் பண்ணி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவனும் இந்த வழக்கில் ராம்ராஜ் அப்படிங்கிற ஒரு டிஸ்மிஸ்டு ஜட்ஜும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி வேலை பார்த்தானுங்கன்றது நம்ம தெளிவாக பார்க்க முடிகின்றது மக்களை. அண்ட் இதில் ராம்குமார் தற்கொலையை பற்றி நம்ம தனியாக வீடியோ கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் மக்களே. என்ன கொடுமைனால் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த ராம்குமாருடைய தற்கொலையை விசாரித்து இது ப்ரிசனுக்குள்ளேயே நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 10 lakh rupees அறிவித்தாங்க, காம்பன்சேஷன் அறிவித்தாங்க ராம்குமார் அப்பாவுக்கு. இன்று வரையில் ஸ்வாதி இறப்புக்கு நீதி கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்வாதி கொலை பண்ணப்பட்டாங்க. இந்த அரசாங்கத்தை நம்பி, இந்த போலீஸை நம்பி, இந்த ரயில்வே ஸ்டேஷனை நம்பி, அங்கே உள்ள மக்களை நம்பி, ட்ரெயினை நம்பி, எல்லாத்தையும் நம்பி தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அம்மா அப்பாவும் இத்தனை வயசுக்கு இந்த பொண்ணை பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பி விட்றாங்க வேலைக்கு. அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு வராதரா தம்பி, எனக்கெல்லாம் நீ வேணாண்டான்னு சொல்லி அதை கேட்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு பொண்ணு, ஒரு அமைதியான பொண்ணாக இருக்கக்கூடிய பொண்ணு திடுப்புன்னு ஒரு தேவாங்க கத்த மாட்டான். ஸ்வாதி தேவாங்கன்னு கத்திட்டாங்கனால் அப்போ எந்த அளவுக்கு இவன் டார்ச்சர் பண்ணுறக்கான்னு நம்ம பார்க்க வேண்டும். அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணி, நான் எக்ஸாம்பிள் காட்டுற சொல்கிற மக்களே எந்த அளவுக்கு டார்ச்சர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது மே மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி அண்ட் 16ஆம் தேதி, 16/6 ஜூன் 16ஆம் தேதி, இந்த எல்லா நாட்களையும் பார்த்தீங்கன்னா இவன் பண்ண வேலை என்னென்னா, இந்தளவுக்கு நாள் அவங்க நடந்து போகிறாங்க, நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டான சித்தி அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க மெசேஜ் பண்ணிட்டே போகிறாங்க. அப்போது இவங்க ஈவினிங் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போகிறப்போ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். அவங்க என்ன போடுறாங்கனால், ஹீ இஸ் ஃபாலோயிங் ஃப்ரம் இன்சைட் ஸ்டேஷன், சப்போஸ் டுமாரோ 2 இஃப் ஹி கம்ஸ் ஐ எம் ஸ்கேடியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய டெக்ஸ்டிங்கில். அடுத்தது, ஹி கேம் டில் மை அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் so for few months to divert him bus ya. One thing is clear, அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். அடுத்தது, see he came for your chain only I guess ma, he was waiting for a chance but you went inside the apartments na, so he might have left you ma. அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னென்னால், அவன் ஒருவேளை உன் கழுத்தை போட்டு செயினுக்கு வந்திருக்கலாம், ஸோ சான்ஸை பார்த்துட்டே இருந்திருக்கலாம், ஸோ சான்ஸ் நீ கொடுக்காம நீ உள்ளே போயிட்டு இருந்தாலும் அவன் விட்டு போயிட்டான்றாங்க. அடுத்தது, mom said chain all so long and he would have come. ஸோ அம்மாவும் சொன்னாங்க, ஸோ அதுதான் வந்திருப்பான்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஃபார் வாட் he could have come, வேறு எதுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்குறாங்க. அதுக்கு கேட்குறாங்க, பேபி டுடே டூ தட் கை இஸ் ஸ்டாண்டிங் நியர் த டிக்கெட் கவுண்டர். இன்றைக்கும் அவன் என் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறான், எமோஜி போட்டிருக்காங்க. he is now sitting next to me while I'm waiting for the train. இன்றைக்கி என் பக்கத்தில் நின்று, இது என்றைக்கு அனுப்புகிறாங்கன்னா 11/5 அனுப்புகிறாங்க மக்களே. அதாவது மே மாதம் 16ஆம் தேதி அனுப்புகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் வாங்கியிருக்கிறான், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது மக்களே. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான், அவங்களோட ஆஃபீஸ் செக் பண்ணியிருக்கிறான், வீடு செக் பண்ணிருக்கான், மொத்தமாக பார்த்துருக்கிறான் மக்களே. ஸோ இப்படிப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்தும் இவங்கெல்லாம் மக்கள் முன்னாடி அவன் கொலை பண்ணல அப்படின்னு அஜெண்டா கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னால், அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு 10 lakh rupees அவன் செத்ததுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பணம் என்று சொல்லவில்லை மக்களே, ஆனால் இறந்த ஸ்வாதிக்கான நீதி என்ன அப்படின்றது இதுவரையில் கேள்விக்குறி மட்டும்தான். கொன்னவன் செத்துட்டான், ஓகே, ஆனால் அந்த ஸ்வாதியை பற்றி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது வரைக்கும். இந்த கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்பிரசி இருந்தாலுமே, இந்த கான்ஸ்பிரசியை மீறி எப்படி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்கள்லாம் ஒரு கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரண மக்களே. அண்ட் ராம்குமார் எப்படி இறந்தான் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு கான்ஸ்பிரஸாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இது என்ன சாத்தியக்கூறு இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நினைக்கிறேன், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.